ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீடாக்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ஸ்டைலில் வெட்டிங் பேனர் எடிட்டிங் வீடியோ தாங்க இந்த வீடியோ. இந்த பேனராக இருக்கட்டும் போஸ்டராக இருக்கட்டும், இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுட்டேன். அப்படி மேக் பண்ண பேனர் அண்ட் போஸ்டரை உங்களுக்கு நான் ஃப்ரீ டவுன்லோட் லிங்க் தரேன். அந்த டவுன்லோட் லிங்க்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜேபிஜி ஃபைலும் இருக்கும், அதுக்கப்புறமா பிஎஸ்டி ஃபைலும் இருக்கும். நான் ஏன் ஜேபிஜி ஃபைலும் தரேன் பிஎஸ்டி ஃபைலும் தரேன் அப்படின்னா, நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஜேபிஜி ஃபைலை வச்சு நீங்கள் பிக்சார்ட்டில் போட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப் யூஸராக இருந்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா பிஎஸ்டி ஃபைலை வச்சு நீங்கள் ரீகரெக்ஷன் பண்ணி கூட வேறு மாதிரி டிசைனிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் ஜேபிஜி ஃபைலும் தரேன் பிஎஸ்டி ஃபைலும் தரேன். இந்த ரெண்டு ஃபைலுமே நான் ஜிஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி ஜிஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்க லேப்டாப் யூஸராக இருந்தாலும் சரி மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி நீங்க கவலையே பட தேவையில்ல. நம்மளுடைய சேனல்ல ஜிஃப் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன். அதை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துட்டு ஜிஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஜிஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் தான் இருக்குது. அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு கிடைக்காம போயிடும். பாஸ்வேர்டு ஒவ்வொரு லெட்டரா தான் இருக்கும், ஒரு வேர்டா வராது. நீங்க பாஸ்வேர்டு ஸ்கிரீன்ல பார்த்த உடனே ஒரு பேனாவிலயோ அல்லது பென்சில்லயோ எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை லெட்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதை நீங்க அத்தனை லெட்டர் கரெக்டா இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அப்புறமா ஜிப் ஃபைலை ஓபன் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் இது ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுத்தோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன். அதை யூஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் கேள்விகள் எதா இருந்தாலும் அங்க நான் பதிலளிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் கூட நெக்ஸ்ட் வீடியோவா இருக்கலாம். இது நம்மளுடைய ஃபாலோவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்டா கேட்ட ஒரு வீடியோ. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நியூஸ் பேப்பர் ஸ்டைலில் இருக்கிற வெட்டிங் பேனர். இதில் டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பேனர் டிசைனிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் பாக்ஸில் ஆட் பண்ணுவீங்க ஃபோட்டோ எல்லாமே. நீங்கள் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரியான வெட்டிங் இது பண்ணும் போது பேனர் கிரியேட் பண்ணும் போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா தான் அது நேச்சுரலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸ் இருக்குதுன்னா இந்த பாக்ஸ்குள்ளார பேக்ரவுண்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நீங்கள் ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் பக்கத்தால் வச்சுக்கோங்க. இங்கே பாக்ஸில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா எந்த இதுக்குமே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே இருக்கிற ஃபோட்டோவை அப்படியே தான் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோடைய ஃபோட்டோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே யாரெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே ஆட் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் இதுக்குமே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாமல் ஆட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டி ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி வரும். அந்த வீடியோ கிளிப்பை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற ஒரு செகண்டில் கூட அந்த ஒரு லெட்டர் பாஸ்வேர்டோ 2 லெட்டர் பாஸ்வேர்டோ மிஸ் ஆகி போயிடும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடைக்கும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? அப்படி ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு கிடைச்சிருக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா திரும்ப வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.